சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட மெயின் பவுலரான நேத்தன் எல்லிஸ் ஐபிஎல் 2026 ரூல்ட் அவுட் செய்யப்பட்டிருக்காரு. நேத்தன் எல்லிஸ்க்கு பதிலாக யாரை சிஎஸ்கே அணி ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்களோட ஐபிஎல் 2026 கேம்பெயினை மார்ச் 30 அன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா தொடங்க போகிறாங்க. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேம்பெயினில் ஒரு பிக்கஸ்ட் ட்ராபேக் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்கு. சிஎஸ்கே அணியோட ஸ்டார் பவுலரான நேத்தன் எல்லிஸ்க்கு ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ அதன் காலத்தில் ஐபிஎல் 2026 ரூல்ட் அவுட் செய்யப்பட்டிருக்காரு நேத்தன் எல்லிஸ். ஸோ அதன் காலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை சீக் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நேத்தன் எல்லிஸ் தான் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெத் பவுலராக இருந்தார். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நேத்தன் எல்லிஸ் ரூல்ட் அவுட் செய்யப்பட்ட காரணத்தினால பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்ஸில் யார் போலிங் போடுவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு. அண்ட் நேத்தன் எல்லிஸ்க்கு பதிலாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி யாரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சில நல்ல ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பட் நேத்தன் எல்லிஸ் குவாலிட்டிக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். பட் எனிஹவ் நம்ம ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை எடுத்தால் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஸ்குவாட் ஸ்ட்ரென்தன் ஆகும். யார் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த ஒட்டினல் பேட்மேனை சிஎஸ்கே அணி ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஒட்டினல் பேட்மேன் பார்த்தீங்கன்னா SA20யோட இந்த பர்டிகுலர் எடிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான பவுலிங் ஸ்பெல்லை போட்டு லீடிங் விக்கெட் டேக்கராக பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டில் இருந்தார். அண்ட் ஆல்சோ டெத் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா அவரால் நல்ல யாக்கர்ஸை நெயில் பண்ண முடியும். ஸோ அவர் ஒரு ஆப்ஷனாக இருப்பார். செகண்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா நவீனுல்லாக் இருப்பார். நவீனுல்லாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்லோயர் பாஸ் போடக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்குது. ஒரு காலத்தில் நவீனுல்லாக் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் நேமாக பார்த்தீங்கன்னா இருந்தார் டெத் ஓவர்ஸில். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஜுரி காரணத்தில் பார்த்தீங்கன்னா நவீனுல்லாக் கிரிக்கெட்டிங் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியல. ஹோப்ஃபுல்லி நவீனுல்லாக் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடுத்தா அவங்க டெத் ஓவர்ஸில் யூஸ் பண்ணலாம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு சில நல்ல ஓவர்ஸை பார்த்தீங்கன்னா போட முடியும். அண்ட் தேர்ட் ஆப்ஷனாக இருக்க போது ஸ்பென்சர் ஜான்சன் தான். ஸ்பென்சர் ஜான்சனை தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி சைன் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சில ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸ்பென்சர் ஜான்சனால் என்ன ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது பவர் பிளேயில் அவரால் நல்லா போட முடியும். பட் ஏற்கனவே நம்ம டீமுக்கு பவர் பிளே பவுலர்ஸ் நிறைய இருக்காங்க. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா டெத்தில் நிறைய அடி வாங்கியிருக்காரு. ஹோப்ஃபுல்லி ஸ்பென்சர் ஜான்சன் சிஎஸ்கே அணியோட லாஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருப்பார் அப்படின்னு நம்பவும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஒட்டினல் பேட்மேன் தான். செகண்ட் ப்ரையாரிட்டி நவீனுல்லா. தேர்ட் ப்ரையாரிட்டி தான் ஸ்பென்சர் ஜான்சன் அல்லது ஃபசலுல்லா ஃபரூக் இருப்பாரோ அப்படின்னு தோணுது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி யார் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுக்கணும் அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.